அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டு சுருக்கமாக ஜாமியு திர்மிதிலையும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணப்படுறாங்க. அவர்களோட சில தோழர்களும் ஒன்றா சேர்ந்து பயணித்துக்கிட்டு வர்றாங்க. பயணத்திற்காக வேண்டி தண்ணீரும் ஒரு கோவேறு கழுதையும் வச்சுருந்தாங்க. தலையில் கட்டுறதுக்காண்டி ஒரு தலப்பா துண்டும் வச்சுருந்தாங்க. மக்காவை நெருங்கிய சமயம் மக்காவினுடைய அரபியர்களில் சில நபர்கள், அதில் ஒரு நபர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீ உமர்னுடைய மகன் தானே என கேட்குறாங்க. உமர்னுடைய மகன் தானே என்று கேட்பதோடு மட்டுமல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அந்த இடத்துல பேசிட்டு போகக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நபரை அழைச்சி தன்னுடைய கோவேரி கழுதை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதில் சவாரி செஞ்சுட்டு போங்க, நடந்து போகாதீங்க, இந்தாங்க இந்த தலப்பா துண்டு, இதை நீங்கள் கட்டிட்டு போங்க என சொல்கிறாங்க. அவரும் வாங்கிட்டு போயிட்டார். கூட பயணித்து வந்த அந்த தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரே ஒரு கழுதை, அதில் சவாரி செஞ்சுட்டு வந்தீங்க, அதையும் கொடுத்துட்டீங்க, எப்படி நீங்கள் சவாரி செஞ்சுட்டு போக முடியும்? தலப்பா கட்டுற துண்டையும் கூட கொடுத்துட்டீங்க, நீங்கள் எப்படி தலப்பா கட்டிக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொல்கிறாங்க, சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன மின் அபர்ரில் பிர்ர சிலதி, ஒரு மனுஷன் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரங்களில் மிக சிறந்த ஒரு உபகாரம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் இறந்ததற்கு பின்னாலும், எப்படி ஒரு தகப்பன் இறந்ததற்கு பின்னாலும் தகப்பனார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் யார் யாருடையெல்லாம் நட்புறவாக பழகி கொண்டார்களோ, அன்பாக பேசி பழகி கொண்டிருந்தார்களோ, அத்தகைய அந்த நபர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்வது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் மிக சிறந்த ஒரு உபகாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். வந்த நபர் என்னுடைய தகப்பனாரான உமர்னுடைய நண்பர், அதனால தான் நான் அவரை சங்கை செய்தேன் என்றார்களாம் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாருங்க, இந்த உலகத்தில் பெற்றோர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம சரியாக பார்க்கறதில்ல, உபகாரம் செய்கிறதில்ல. அவர்களுடைய சொத்துகளுக்கு மட்டுமே நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம், அதுக்காண்டி எவ்வளவோ சண்டை இடுகிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இறந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள்.